வணக்கம் மக்களே. இப்போ என்னோடய 19 மணி நேர விரதத்துக்கு சமையல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன சமையல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 250 கிராம் சிக்கன் ஆயிலில் ஃப்ரை பண்ணது, கூட 200 கிராம் சுரக்காய் பொரியல், அந்த பெரிய கப்பில் பார்த்திங்கன்னா 300 கிராம் கம்மங்கூழ் இருக்குது. கம்மங்கூழ் எப்போவுமே சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கூழ் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிரும், இன்சுலின் ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுதானியம் என்ன தான் ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலுமே அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. இப்போ கம்பில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட ஃபைபர் இருக்கும். கார்போஹைட்ரேட் சாப்பாட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டும் சிறுதானியத்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சிறுதானியத்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ஸ்லோ கார்போஹைட்ரேட் இருந்தாலுமே நம்ம அதிகம் சாப்பிடக்கூடாது. இந்த கம்மங்கூழ் நீங்கள் எடுத்தோடனே டைரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கம்மங்கூழ் சிறுதானியம்லாம் கூழாக சாப்பிட்றப்ப எப்போவுமே தனியாக சாப்பிடக்கூடாது. கூட ஃபைபரோ ப்ரோட்டீனோ ஏதாவது கூட வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்ணும். அதனால தான் நான் 2 முட்டையும் 1/4 கிலோ சிக்கனை வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, முட்டையை சாப்பிட்டு 10 நிமிஷம் கழித்து சிக்கன் கஞ்சி, அதுக்கடுத்து அந்த சுரக்காய் பொரியல் சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிட போகிறேன். இந்த பிளேட்டில் எவ்வளோ மேக்ரோ இருக்குது அப்படின்னா, 1150 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் 95 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். கார்போஹைட்ரேட் 65 கிராம் இருக்கும். ஃபேட்டு 58 கிராம் இருக்கும். இதில் நம்ம 95 கிராம் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நல்ல தரமான ஹெவியான ப்ரோட்டீன். இப்போ நான் சாப்பிட்றப்ப மணி 6. இப்போ இதை சாப்பிட்டு என்னோடய அடுத்த சாப்பாடு நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு தான். இது இப்போ இவ்வளோ நேரத்தை ஹோல்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தாங்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேர விரதம் தாராளமாக தாங்கும். ஏன்னா அந்த ப்ரோட்டீன் 95 கிராம் ப்ரோட்டீன் முதல் தரமான ப்ரோட்டீன், தாராளமாக தாங்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்க எப்போவுமே ரூல் நம்பர் 1 ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. 6 மணிக்கு உள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்றப்போ நல்ல தரமான ப்ரோட்டீன் எடுங்க. சும்மா ப்ரோட்டீன் இதில் பருப்பு இருக்குது, தயிர் இருக்குது அப்படின்லாம் எடுக்காதீங்க. ப்ரோட்டீன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் இல்லைன்னா ஃபிஷ்ஷு, இல்லை பட்ஜெட் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மட்டனுக்கு போயிருங்க. முட்டை இந்த மாதிரி தரமான ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா மட்டும்தான் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய சாப்பாடு, ஈவினிங் சாப்பாடு. இந்த சேனலில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், சுகர் பற்றி நிறையா பேசுவோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.